மாந்திரீக ரீதியாக கருப்பு மாந்திரீக ரீதியாக பண்ணக்கூடிய மையை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன், கருப்பு மாந்திரிகம்ங்கிறது அதோட தன்மை என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, அவங்களோட பூஜைகளும் சரி, அதோட தன்மைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், சரிங்களா? அப்படிங்கும்போது அது ஒன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பர்பஸ் சால்வ் ஆகும். பட் இருந்தாலும் மித்த ஒரு விஷயத்தை அடிச்சிடும். அப்படிங்கும்போது அதனால் அந்த கருப்பு மாந்திரிகம் வச்சு பண்ணுறவங்கள்ட்ட போய் நின்றுட்டு அதனால வச்சு வெத்தலையை வச்சு அதில் மைய போட்டு வீட்டில் கொண்டு போய் வைக்கக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்றது தான். இதனால் அன்பார்ந்த கருப்பு மாந்திரிகவாதிகள் ஏதாவது பார்க்குறீங்கன்னா இதில் நீங்கள் தவறாலாம் என்னை நினச்சிக்க கூடாது. அதில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் உங்களுக்கும் தெரியுங்கிறதுனால அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ரெண்டாவது, இதுலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் மேஜிக் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க. இந்த மாந்திரிகத்திலே தெய்வீகமாக வச்சு சில பூஜைகள் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒருவேளை அந்த வெத்தலை ரீதியான விஷயங்கள் வச்சு அதில் சில மை போட்டு சில விஷயங்கள் வைத்து ஒருவேளை நீங்கள் அவங்கள பரம்பரையாக நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க, அவங்கள நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்க, உங்களுக்கு பரம்பரையாக உதவிகள் செஞ்சுட்டு வராங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை மனதில் பட்டுதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒயிட் மேஜிக்ன்றது தெய்வத்தை முன் வச்சு போகக்கூடிய அமைப்புகளில் மாந்திரிக ரீதியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களோட தரம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம்.